தருகிறேன், யாவையும் படைக்கிறேன். ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது. என் வாழ்வு தேவையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் உமக்கே. தேவனே தருகிறேன், ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது. இந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். இந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் உமக்கே. தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது. கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. என் வாழ்வு மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம். தேவனே தருகிறேன், யாவையும் தருகிறேன். ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது. என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, வாழ்நாளெல்லாம் ஆராதனை உமக்கே. வாழ்நாளெல்லாம் உமக்கே. தரிசனம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது. கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது. என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, வாழ்நாள்
உமக்கே வாழ்நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை உமக்கே வாழ்நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை உமக்கே வாழ்நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே தரிசனம் நீ தந்தது உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ தந்தது செல்வமும் நீ தந்தது என் வாழ்வில் ஊக்கமெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். என் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே வாழ்நாள் எல்லாம் உமக்கே. ஊழியம் நீர் தந்தது உயர்வுகள் நீர் தந்தது மேன்மைகள் நீர் தந்தது செல்வம் நீர் தந்தது ஊழியம் நீ தந்தது உயர்வுகள் நீ தந்தது மேன்மைகள் நீ தந்தது செல்வமும் நீ
எல்லாவற்றையும் அவரே நமக்கு கொடுத்தார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு பாடல் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு, இயேசு சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நம்மோடு இருக்கிறார்? ஆமென். அது மாறாதது, அது மாறாத சத்தியம் அது. ஆமென். See, the moment you call Jesus to come into your life,
இயேசுவே என் வாழ்க்கைக்கு உள்ள வாங்க, என்னை உங்கள் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் அவரை அழைத்திருப்பீர்களானால், அல்லது அவருக்குள்ளாகவே பிறந்திருப்பீர்களானால், அவரையே அறிந்தவர்களாக இருப்பீர்களானால், he is very truthful. அவர் நம்மோடு கூட இருப்பார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்ல. நீங்கள் அவருடைய ஆலயம், ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். இதெல்லாம் வெறும் நமக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கிற அளவிலிருந்து அது நம்முடைய அன்ஷேக்கபிள் ரியாலிட்டியாக நம் மனது அதை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். என்னில் இருப்பவர் என்னில் இருப்பவர் மிகவும் என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். சொல்ல, என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆமென். See, we called many people actually. To come and to help in ministry. But I never invited her. But she wanted to help me in ministry. Thank you for coming. I remember the days, I want to thank God. Even at the same age or little more than that, Esther joined the choir. Almost at the age of 3 or 4, Esther joined with me to sing praises. I never invited her. Her mother never said her to go. But she came. I believe God sent her. Take my காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங். You have a call too? இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா, இயேசு என்னோடு இருப்பதினா. ஆமென். சொல்லுங்க, ஆமென். அவர் நம்மோடு இருப்பதுதான் நாம் பயமில்லாமல் இருக்க காரணம். ஆமென். சொல்லுங்க. Thank you, Lord, for whatever you have done in our life so far. We want to thank you. நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We take this opportunity to tell you thank you. And I know for very sure that only by the grace of God we are here. Because of the call of God we are here. அந்த தேவன் நல்லவர். ஆமென்.
இந்த நாளில் நான் இங்கே ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறேன். அது ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. நீங்கள் காரணத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் அது தெரியப்படுத்துங்க. உன் மனசுக்குள்ளே இருந்த, ஆண்டவரே, this is why I'm here today, but I'm here for a reason, to praise God, to say thank you to God for whatever He has done to us. Amen. ஏனெனில் நாம் அவரை துதிக்கும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நமக்கு வேண்டியவைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. Okay, we'll sing one more song and praise God. Let's glorify God. Amen. தேவன் பெரியவர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுங்க, அவரால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, ஆகாதது இல்லை, ஆகாதது இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுபவர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுபவர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது. கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டே. உம்மாலாகும் எல்லாமாகும், சேர்ந்து உம்மாலாகும் அப்பா எல்லாமாகும், உம்மாலாகும் உம்மாலாகும். ஆகாதது ஆமென், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகும்
வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும், சொல்லுங்க, எல்லாம் ஆகும். சேர்ந்து உம்மாலாகும், ஆமென், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீ. தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகும், எல்லாம் ஆகும். சேர்ந்து ஆகாதது எதுவும் இல்லை, 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 ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, ஆமென். ஆகாதது, அப்பா அப்பா சொல்லுங்க, எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. முடியாது, நடக்காது அப்படின்னு அவருக்கு எதுவுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Oh Lord, thank you Jesus, you're wonderful to us. Uragadana karabasya tarabaya. Ora shezela zararia tarararia andarabaya. Daddy, உமக்கு நன்றி. டாடி, உமக்கு நன்றி. Uragadian talabasya tarabaya. Oh, thank you. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சரி, அது ஏதோ ஒரு ஸ்லோகன் கிடையாது. எல்லோரும் நிறைய பேர்லாம் ஸ்லோகன் சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி அது ஒரு ஸ்லோகன் கிடையாது. அது தேவனுடைய தன்மை. அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்கிற ஒரு வேர்டு அது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை அது டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்கள். எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? He is a spirit. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை நான் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? அவரை நான் எப்படி டேஸ்ட் பண்ண முடியும்? only by experience. பாருங்களேன், நீ ஒரு தேவையுள்ள சூழ்நிலையில் கடந்து சென்ற பொழுது அவரை நோக்கி அழைத்தீர்களோ அழைக்கலையோ, ஆனால் அந்த தேவைகளில் அவருடைய அற்புத கரம் நமக்கு உதவி செய்ததை நம்மளால் பார்க்க முடியும். வியாதியாக இருந்த சிலர் உண்டு. அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை சுகப்படுத்தி அவர்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருக்கார். டேஸ்டிங். ஐஸ்கிரீம் பார்க்குறீங்க. ஐஸ்கிரீம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? ஜில்லுன்னு இருக்குமா? பார்க்கும்போது இருக்காது.
ஸ்வீட்டாக இருக்குமா? பார்க்கும்பொழுது இருக்காது. இருக்காது. அது என்ன ஃப்ளேவரு? அது பார்க்கும்போது தெரியுமா? இருக்காது. ஆனால் அது ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்க ஒரு தூர தேசத்தில் இருக்கிற, தூர தேசம்னா நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. வறுமையில் இருக்கிற ஒரு குழந்தைகள், குறிப்பாக பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அல்லது விற்கப்பட்ட குழந்தைகள், அப்படி ஒரு கூட்ட பிள்ளைகள். ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மானா யாருன்னு தெரியாது, அப்பா அம்மா உடைய அன்புனா என்னன்னு தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு. ஏதோ யாரோ கொடுக்குறத, எப்பயாவது யாராவது கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு குழந்தைகளுடைய அமைப்பு. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். யாராவது ஏதாவது ஸ்பான்சர் பண்ணால் அவங்களுக்கு ஃபுட்டு அன்னைக்கு, அந்த மாதிரி யாராவது கொடுத்த ட்ரெஸ்ஸு, அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஃபுட்டு கொடுக்க போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஃபுட்டு மீட்டெல்லாம் போட்டு கறி உணவு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் அந்த குழந்தைங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த உணவு பார்த்தா புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்குது, ஏதோ இருக்குது, வாசனையாக இருக்குது, ஏதோ உள்ளே இருக்குது. கறினால கூட தெரியலையே அந்த குழந்தைங்கள நிறைய பேருக்கு. Because they never saw, because it's costly to give them food itself is a challenge for the people of those organization. அவங்களுக்கு உணவு கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு கறி உணவு கொடுக்கறது ரொம்ப ரேரு. அப்படி அதில் சில குழந்தைங்க கறிவே பார்த்ததில்லை போல். அந்த குழந்தைங்களுக்கு வந்து உணவு கொடுத்து அந்த பிரியாணியை கொடுத்து அவங்களுக்கு அதில் கறியெல்லாம் இருக்கிற பிரியாணி கொடுத்த பொழுது அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பிரியாணின்ற வேர்டை கேட்குது. இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சாப்பாடு தட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க கேட்டிருக்கும் போது இன்றைக்கி பிரியாணி ஃபுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாணி எப்படி இருக்கும் தெரியாது. அது காரமாக இருக்குமா, இல்லை ஸ்வீட்டாக இருக்குமா, அது அரிசியில் இருக்குமா, எதுவுமே they might not know it, right? They might not know. But though the child, when they taste it, அவர்கள் அதை சாப்பிட்ட பொழுது அவர்களுக்கு அது வெறும் வேர்டு கிடையாது, அது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆமென். ஸோ அதனால் வந்து கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் ஸ்லோகன் சொல்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பல்ல. நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். சிலர் அதை அவர் கொடுத்த சுகத்தின் வழியாய் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அவர் நல்லவர் என்பதை. அவர் நீங்கள் கஷ்டத்தோடு இருந்த பொழுது உன்னை தேற்றுகிறவராக தம் வார்த்தையை அனுப்பினார், பிரசன்னத்தை அனுப்பினார், சூழல்களை மாற்றினார். அது அவர் உனக்கு நல்லவராக இருந்தார் என்பதின் வெளிப்பாடு. அப்போது கடவுளை நம்ம ப்ரைஸ் பண்ணுறது, வர்ணிக்கிறது, பாடுறது, இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்லோகன்ஸ் கிடையாது. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க அப்படின்னு சிலர்லாம் தலைவர் வாழ்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையாகவே அவன் தலைவன் வாழணும்னு நினச்சி சொல்கிறானான்னு தெரியாது. நம்ம அப்படி சொல்ல வரல. எல்லோரும் சொல்கிறாங்க தலைவர் வாழ்கன்னு, நம்மளும் தலைவர் வாழ்க அப்படி சொல்ல வரல. நம்ம we really came here to praise God. Amen. உண்மையாகவே அவரை நான் ருசித்தது உண்டு. கடினமான சூழல்களின் நடுவிலே அவர் எனக்கு நல்லவராய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சூழல்கள் மாறி இருக்கிறது, தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது, வியாதிகள் மாறி இருக்கிறது, இருள் விலகி இருக்கிறது, வெளிச்சம் உதித்திருக்கிறது. இவைகளின் வழியாய் அவர் எனக்கு நல்லவர் என்பதை தன்னை எனக்கு விளங்க பண்ணினார். சொல்லுங்க ஆமென். அப்படி அவர் ஆமென். ஸோ இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஏதோ யாருன்னு தெரியாதுங்க அப்படி இல்லை. You know He is with you. You know He is helping you every day. You know that He loves you. ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் you know it. சொல்லுங்க ராமன்.
அவர் உன் மேலே அன்பாக இருக்காருன்னு சொல்கிற வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு அது தெரியும். ஆமாம், என் மேலே அன்பாக இருக்கார். பாவ பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார், என் பாவங்களை மன்னித்தார், அவர் எனக்காக தான் மரித்தார், எனக்காய் பிறந்தார் என்பது வெறும் ஒரு கதை இல்லை. அது எனக்காகவே நடந்துச்சுன்றத அந்த உறுதி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவரோடு உறவாடுவதின் வழியாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஆமென். சிங்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு சிங்கத்து பக்கத்தில் போகிறாரு, அந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. அது ஒரு வேளை ஹார்ம் பண்ணலாம், அடிச்சிடும் இல்லையா, காயப்படுத்தும் இருக்கும்ல, இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கிளிப்பிங் பார்க்குறேன். அந்த கிளிப்பிங்கில் ஒரு ஜூக்கு ஒரு ஐயா போகிறார், கொஞ்சம் வயதான ஐயா போகிறார். அது சிங்கம் இருக்கிற ஒரு ஃபென்ஸு போட்டிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க, ஃபென்ஸ். அந்த ஃபென்ஸ்க்கு பக்கத்தில் இவர் போன உடனே சிங்கம் அங்கேருந்து ஓடி வருது. ஓடி வந்து அந்த கிரில் வழியாக கையை இப்படி வெளியே விடுது. யூஸ்வலாக அவ்வளோ க்ளோஸாக வந்து வைல்ட் அனிமல்ஸ் கிட்டே வந்து பழக்கமில்லாத நபர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, போகக்கூடாது. பழக்கமில்லாத நபர்கள் அது கையெட்டுக்கிற தூரத்தில் போகக்கூடாது. வைல்டு அனிமல்ஸ் கிட்ட பழக்கம் இல்லாத இடங்களில் அது கையை இப்படி உள்ளே விட்டு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிச்சு சிங்கம். ஏன் வேறு யாராவது போனது அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் அந்த சிங்கத்துக்கு தெரியுது, ஒரு வாட்டி அந்த சிங்கம் குட்டியாக இருக்கும் பொழுது காட்டில் தனியாக காயப்பட்டு இருந்திருக்கு அந்த குட்டியாக. இந்த ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அந்த குட்டி காயப்பட்டிருந்த அந்த குட்டியை எடுத்து தான் வீட்டில் வச்சு ரொம்ப நாளாக அதுக்கு பால் கொடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு வீட்டிலே வச்சு அது கொஞ்சம் பெருசாக ஒரு அளவுக்கு வளர்த்துருக்கார். அதுக்கப்புறம் அதை வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துட்ருக்காங்க, ஜூவில் கொடுத்துட்ருக்குறாங்க. அது அவ்வளோ வருஷம் கழித்து அது வந்ததை பார்த்துருக்கணும் நீங்கள். அது எப்படி வந்துச்சுன்னா, அவ்வளோ அது ஓடி வரதை பார்த்தா பயமாக தான் இருக்கும். சிங்கம் ஓடி வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும், ஓடி வரதை பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஆனால் ஓடி வந்து அந்த ஃபென்ஸ் வழியை அப்படி கை விட்டு அவர் அப்படியே ஹக் பண்ணி அவர் மேலே அப்படியே தழுவுது. சிங்கங்கள் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். டைகர் வந்து அப்படி நேச்சுரலாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சிங்கங்கள் வந்து எப்போவுமே இந்த கட்லிங்கில் தான் இருக்கும். அப்படி தலையை தேய்க்கும், உடம்பு உரசும். மற்ற சிங்கங்களோட அப்படியே வந்து அது அப்படியே க்ளோஸாக மூவ் பண்ணும், ஃபேமிலியாக இருக்கும். அதனால தான் சிங்கம் வந்து ராஜான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அது ஃபேமிலியாக இருக்கும். டைகர் ஃபேமிலியெல்லாம் இருக்காது ஜென்ரலாக. அம்மா சிங்கம் தான் வந்து குழந்தைய பார்த்துக்கும். புலி தான் வந்து, டைகர் வந்து அம்மா தான் குழந்தைய பார்த்துக்கும். அது டைகர். அது வந்து அப்பா டைகர்லாம் கூடலாம் இருக்காது, அது பாட்டு வந்து போயிடும். மம்மி டைகர் தான் கூட இருந்து அது ஒரு அளவு வளர்கிற வரைக்கும் தான் அதுவும் கூட இருக்கும், ஒரு க்ரோத் லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் மம்மியும் இருக்காது, அதுவும் போயிடும். தனித்தனியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். டைகர்ஸ் வந்து கூடலாம் வாழாது ஒன்றா சேர்ந்து. ஆனால் சிங்கம் ஏன் வந்து கிங்குன்னு கூப்பிட்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, கிங்குன்னு கூப்பிட்டா ஒரு குயின் இருக்கணும்ல, சில்ட்ரன் இருக்கணும்ல, பிரஜைகள் இருக்கணும். அதனால் அப்படி இருக்கும் பாருங்களேன். ஸோ அதனால் அது அப்படியே அனைத்து அப்படியே தழுவுது. ஸோ சிங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, ஆனால் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வேறு பாரு. சொல்லுங்க ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தை இல்லை, அது ஏதோ காணக்கூடாத ஒரு பொருளாக அப்படி அல்ல. அவர் நம் நடுவில் இருக்கிறார், லிட்ரலாக இருக்கார். இங்கே நீங்கள் நான் மட்டும் கிடையாது. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம நடுவில் இப்போ இருக்கிறார். அந்த கான்ஷியஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற லெவல் இப்படி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ணன் மட்டும் தான் முன்னாடி நின்றுருக்கேன்னு நினைக்கிறீங்க, அதனால தான் பிரச்சனை சிலருக்கு. உங்களால் காட் கிட்ட கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை இப்போ நான் நிற்காமல் பெரிய நம்ம பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துலையோ இல்லை இயேசுநாதர் படத்துலையோ பார்த்த மாதிரி ஒரு பெரிய அங்கி போட்டு தாடி வச்சுட்டு வெள்ளை கலரில் முடியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது அவர் ஜீசஸ் தான். அவர் முன்னாடி இப்போ நின்றுட்டு இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இப்படி தான் வந்துருப்பீங்களா?
எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஹவு வில் யூ செலிப்ரேட் ஹிம்? ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க, இங்கே கட்டிடத்தை, இடத்த, ஆளை, முன்னாடி நிற்கிறவங்க, இதெல்லாம் உங்களுடைய மனநிலையில் வந்து முன்னாடி நிற்கிறதுனால சிலரால் கடவுள்கிட்ட கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இப்போ உன் கான்சன்ட்ரேஷன் அதுவாக இருந்துச்சுன்னா நீ வந்து ப்ரேயரில் கனெக்ட் ஆக முடியாது, வர்ஷிப்பில் இப்போ கனெக்ட் பண்ண முடியாததுனால கடவுளே என் வாய் வழியாக பேசினாலும் உனக்கு கேட்காது. ஏன்னா நீ உன் மைண்டில் பேரியர் போட்ட. இப்போ ஆல்ரெடி யூ ஹாவ் அ பேரியர். என்ன பேரியரு? பரிசேயர் சதுசேயர்கிட்டலாம் யார் பேசுனா? ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பேசுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் மீ, யூ கேனாட் அக்செப்ட் வாட் ஐம் டெல்லிங். ஈவன் யூ கேனாட் அக்செப்ட் மை ப்ரேயர். ஜீசஸ்க்கே அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் ஜீசஸ் நரிக்கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் கேட்டார், நீ சுகமடைய விரும்புறியான்னு கேட்குறார். உனக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு வல்லமை இருக்குது, அது அடுத்து. முதல்ல உனக்கு விருப்பம் இருக்கா? உன்னுடைய ஹார்ட் ரொம்ப முக்கியம் இல்லை அங்கே. உன் மனசு ரொம்ப முக்கியம் அங்கே. இப்போ இங்கே ஜீசஸ் இருந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை இப்போ பண்ணணும். யூ ஷுட் செலிப்ரேட் ஹிம். அதுதான் ஆராதனை, அதுதான் வர்ஷிப். See, that's why we are here. Amen சொல்லுங்க. See, the door is open and we are ready. Door is open now for some more time. We are ready, and we prayed for thousands of people. With the proof, I can tell you, they are healed, they are delivered. Even some of them are here. With one touch, with few words, they are healed. சில வார்த்தைகளால், ஒரு தொடுதலால் சுகமடைந்தவர்கள் உண்டு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. Even we have some medical records with us. For the people who don't believe what we tell, we have medical records. Okay, leave. Same place, same person. But if you don't accept us, you cannot receive your miracle. சொல்லுங்க ஆமென். ஜீசஸ் கிட்டவே வந்து ஜீசஸ் இருந்த பொழுதே அப்படி இருந்துச்சுல்ல. ஜீசஸ்க்கே அப்படி அவர்கிட்ட இவர் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் கூட போதும்பா, ஏதாவது எனக்கு நடக்கும் நம்பி வந்து தொட்ட சகோதரி வஸ்திரத்தின் ஓரத்திலே வல்லமை வாங்கிருச்சு. ஆனால் சிலுவையில் அவரை அடிக்க பிடிச்சாங்கல்ல, அவனுக்கு என்ன மிரக்கல் வானானுங்க? அவரை காயப்படுத்தினான்ல, அவர் தானே பிடிக்கிறாங்க. திருடனை பிடிக்கிறது போல் எதுக்குப்பா என்னை பிடிக்க வந்தீங்கன்னு கேட்டார்ல, அவர் பிடிச்சிட்டுல போனாங்க. அவர் மொத்தமாக பிடிக்கிறாங்க. ஒரு மிரக்கலும் அவனுக்கு நடந்தது போல் தெரியல பைபிளில். பிகாஸ் they didn't recognize him, they didn't expect him. அங்கேயும் அவர் தன்னுடைய பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணி காமிச்சார். நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் போய் விழுந்தாங்கன்னு பைபிள் இருக்கா இல்லையா? யார் அந்த இயேசு அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறார்? நான் தான். அந்த நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட் விச் வாஸ் செட் டு மோசஸ். ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார்ல, அந்த ஐ ஆம். அது ஐ ஆம், நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அவர் வார்த்தை சொன்ன பொழுது அதையும் தாண்டி அவருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு, தொட்டுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஜீசஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிற்கிறார் லிட்ரலாக. இப்போ உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார் அப்படின்னா என்ன செய்வீங்களோ அதை நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சொல்லுங்கள் ராமன். sometime I'll tell அக்கா, I'll tell. she'll call some people. கால் பண்ணி ஆராதனைக்கு வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. எஸ்பெஷலி ஏற்கனவே மிரக்கலை வாங்கின யாருக்காவது கால் பண்ணி, அக்கா அப்படி 2-3 வாட்டி கால் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இங்கே கடவுள் அற்புதம் செஞ்சார், இங்கே தான் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்தாங்க, அவங்களெல்லாம் வந்து திரும்ப வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் அக்காகிட்ட வந்து சம்டைம் அவங்களுக்கு தெரியாதம்மா அதுன்னு கேட்பேன்.
அவங்களுக்கு தெரியாதா அது? திரும்பி வரத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஏன் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறம்மா, அவங்களுக்கு அது தெரியணும்ல. நீயே நிறைய வாட்டி கூப்பிட்றதுனால சில பேர் கடவுளையும் உன்னையும் என்னையும் இந்த மினிஸ்ட்ரியையும் உன் மேலே என் மேலே வச்சுருக்கிற அபிஷேகத்தையும் அவங்க தவறாக புரிஞ்சிடக்கூடாது, குறைவானதுன்னு சொல்லி. உன் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நானே இன்னும் அக்காவை அப்படி ட்ரீட் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஆமாம், உலகத்தானுக்கு தெரியாது கூட சில வேளையில் தேவ பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கிறதை குறித்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மெஜாரிட்டியில் 100% பிலீவர் க்ரௌடு. அதனால் ஐ கேன் டாக் இட். ஐ வாண்ட் யூ டு லேர்ன் இட் அண்ட் நோ இட். நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆமென். ஆமாம், அவருக்குன்னு ஒரு கனம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. உலகத்தில் உனக்கு மனிதர்களை மதிக்க தெரியும். உன் பெற்றோரை நீ கனம் பண்ண பைபிள் சொல்லித்தருது. உன் எஜமானைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பைபிள் சொல்லித்தருது. உன் கணவனுக்கு நீ இப்படி இருக்கணும், மனைவி இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தருது. பாருங்களேன், அதெல்லாம் நமக்கு தெரியும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனம்னு ஒன்று இருக்குது. தேவன் உனக்கென கொடுத்தவர்களை, எஸ்பெஷலி ஐம் டாக்கிங் அபவுட் த மினிஸ்டர்ஸ், உனக்கென கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கென நீ கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அவங்க சிம்பிளாக இருக்கலாம், அவங்க ஈஸி கோயிங்காக இருக்கலாம், அவங்க ஈஸிலி ஆக்சசபிளாக உனக்கு இருக்கலாம். பட் that doesn't mean they are cheap. That doesn't mean they are less valued. They have a real value. 2 சாட்சி எனக்கு நினைவுக்கு வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அக்கா அந்த சாட்சியை சொன்னாங்க. ஒரு தம்பி, தேவ பிள்ளை, அவங்க ஆண்டவரை தேடுற ஒரு பிள்ளை. ஆனால் கடவுளை தேடுறாங்க, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக சர்ச் போகிறாங்க. நான் சர்ச் பேர் சொன்னால் அவங்களுக்கு சர்ச் தெரியும். அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு சர்ச் போகிறாங்க அந்த தம்பி. அந்த இடத்துல அந்த தம்பி கண்டினியூவாக கடவுளை தேடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக கடவுளை தேடி போகிறாங்க. ஆனால் ஜாபில், ஃபினான்ஸில் அந்த தம்பிக்கு ஒரு பெரிய பேரியர், கஷ்டமாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸில் பல காலங்களாக வெறுமை தான் அவங்களுடைய பதிலாக இருக்குது. ஒரு ஏர்னிங்கும் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க அந்த தம்பி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேறு ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்காக அவங்க கால் பண்ணாங்களா, அக்கா கூப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பேசும்பொழுது தன்னுடைய ஃபினான்ஷியல் கஷ்டங்களை அந்த தம்பி பேசினாங்க. பேசின பொழுது அக்கா அந்த தம்பிக்கிட்ட ஒரு கவுன்சில் சொல்கிறாங்க, ஒரு கண்டென்ட் சொல்கிறாங்க. யூஸ்வலாக அந்த கண்டென்ட்டை கேட்டால் மாம்ச எண்ணம் உடையவர்களாக இருப்பார்களானா இல்லை கடவுள் சத்தத்தை கேட்காதவர்களாக இருந்தால் ப்ராப்ளம். அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அக்கா அப்படின்னா, சாரிபாத் விதவை தன்னிடத்தில் இருந்த கடைசி அப்பத்தை தேவராஜ்யத்தில் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி தேவராஜ்யம் போது ஒரு தீர்க்கதரிசியின் கையில் கொடுத்தாங்க. இந்த மினிஸ்ட்ரி மேலே ஒரு அனாயிண்டிங் இருக்குது, ஒரு காலிங் இருக்குது. நீ இப்போ ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படுறேன்னு சொல்கிறல்லப்பா, நீ ஒரு விதை ஒரு ஆஃபரிங்கை என்ன பண்ணு, ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டென்ட், இப்போ நான் பேசின இந்த லைனை ஆவியில் நிதானிக்காமல் அல்லது கிங்டம் மைண்ட் செட் இல்லாமல், இல்லை அந்த வார்த்தை குறித்து வெளிப்பாடு, எல்லாருக்கும் வெளிப்பாடே இருக்காமல் இருக்காது. ஆனால் சிலவைகளை குறித்து சில வெளிப்பாடு இருக்காதுல்ல. அல்லது இந்த கிவிங்கிற கண்டென்ட்டை குறித்து வெளிப்பாடு இல்லாத ஒரு நபராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன நம்மளே நம்ம கஷ்டத்துக்கு ஜோம் பண்ணுன்னு கால் பண்ணோம், அக்கா போய் இப்போ என்ன பண்ணுறான், நம்மளே இதில் தான் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்போ போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் என்னென்னா, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு சின்ன பையன்கிட்ட 5 அப்பம் தான் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சீஷர்கள்கிட்ட சொல்கிறார். அது இயேசு செஞ்சதுனால அது நமக்கு ரொம்ப பரிச்சயமாக கேள்விப்பட்ட ஒரு கதைன்றதுனால, சம்பவன்றதுனால நமக்கு அதை காமனாக எடுத்துக்க முடியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 5000 ஆண்கள் இருக்காங்க, பல 1000 சகோதரிகள் குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல யார்கிட்டையுமே ப்ரெட் இல்லை, ஒரே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தான் இருக்குது அப்படின்றது தான் அங்கே எழுதியிருக்கிறது. அந்த வெறும் 5 10 அந்த 2 மீனை அதை போய் யார் கேட்குறா? ஏசு கேட்குறார். கரெக்டாக தப்பா? ஏசு கேட்டார், கரெக்டுன்றீங்க. இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது, அதை போய் அவர் கேட்குறாரு. ஓகே, சரி. சாரிபாத்தில் இருக்கிற அம்மா கிட்ட அந்த அம்மா என்ன சொல்லுது? என்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தவிர வேற டேக் அ பேக் சிஸ்டர் இஃப் யூ வாண்ட் டு டாக். அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தவிர என்ன இல்லை, வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிற ஒரு சகோதரிக்கிட்ட போயிட்டு இவர் என்ன சொல்கிறாரு? ப்ராஃபட் என்ன கேட்குறாரு? நீ அப்பத்தை சுடு, அதில் என்ன பண்ணு, முதல்ல சுட்டதை எனக்கு கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. நிறைய இருக்கிறவங்கக்கிட்ட இல்லை, அவங்கக்கிட்டே பாவம், அவங்களே பாவம், அவங்கக்கிட்டே ஒன்றுமே இல்லை, அந்த அம்மாவே கடைசி அப்பத்துக்கு இருக்குது, அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு இன்றைக்கி கிரிட்டிக்ஸாக இருந்திருந்தா கண்டிப்பாக பேசின சிலர் இருந்திருப்பாங்கள்ல. ஆனால் தெய்வ வார்த்தையின்படி எளியா கேட்டான். சரி, ஓகே, இப்போ நான் சாட்சிக்கு திரும்ப போகிறேன். அந்த பிரதர்கிட்ட அக்கா இந்த மாதிரி தம்பி, அவங்க அந்த தம்பிகிட்ட இந்த மாதிரி நீ தேவராஜ்யத்தில் விதை, இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே நீ விதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கிறான்? சரி பார்ப்போம், விசுவாசிப்போம், நம்புவோன்னு சொல்லி அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு சின்ன தொகை எடுத்து என்ன பண்ணுறான்? வலிச்சு அனுப்பிட்டான். அனுப்பின பிறகு நான் நினைக்கிறேன், இஸ் தட் 15 days யூ செட்? February 15. அக்கா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் சொல்கிறாங்க ப்ராஃபிட்டிக்கலாக. தம்பி, நான் உனக்காக ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு தேதியை பார்க்குறேன், கர்த்தரால் தேதி கொடுக்க முடியுமா அப்படின்னா? ஏன் முடியாது? தேவனால் எல்லாம் கூடும் தானே, தேவனால் முடியும் தானே. See, God can do anything அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. God can do anything. ஓகே, அந்த வார்த்தையின்படி அந்த தம்பி விதைக்கிறாங்க. அக்கா அந்த தம்பிக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க, தம்பி February 15 அப்படின்னு ஒரு டேட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதான் அவங்களுடைய பிஸ்னஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அந்த தம்பியை காண்டாக்ட் பண்ணால் போதும், அவங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட்டு, ஃபோட்டோகிராஃபி, ஸ்பாட்டு, ட்ரெஸ்ஸிங், எனிதிங். கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக கொடுப்பாங்க. நம்ம என்ன பட்ஜெட் கேட்டாலும் அவங்க அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கிறவங்கள எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற தம்பி கம்ப்ளீட்டாக நில்லாக இருக்கான். அந்த தம்பிக்கு ஒன்றுமே ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல், எந்த ஈவெண்ட்டுமே நடக்காமல், அதுதான் அவங்களுடைய ஜாபே. ஆனால் தேவநாமத்து மகிமை உண்டாவதாக அக்கா சொன்ன அந்த வார்த்தையின்படி சொல்லப்பட்ட அந்த நாளுக்குள்ளாகவே அந்த தம்பிக்கு ஒரு வாசல் திறந்தது. ஆமென் சொல்லு. வாசல் திறந்தது. திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அதோடைய சாட்சியுடைய கண்டினியூவேஷன் என்னென்னா, February 15 திறந்தது. இன்றைக்கி தேதி என்ன? 16. ஓகே, February 15 திறந்தது. இப்போ வரைக்கும் ஈவெண்ட்ஸ் நிற்காமல் நடக்குது அந்த தம்பிக்கு. ஆமேன்னு சொல்லலாம். இந்த சாட்சியுடைய டாப்அப் என்னென்னா, அடுத்த 2 இப்போ போய் தம்பி எனக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தணும்ப்பா நாளைக்கு அடுத்த வாரம்னு கேட்டால் அந்த தம்பி முடியாதுன்னு சொல்கிறானா. ஏன்னா அவனுக்கு புக்கிங் இப்போது June 15னா ஜூலை ஆகஸ்ட் 15 வரைக்கும் டேட் புக் ஆகிருக்கான். 2 months ahead. 2 months அதிகமாக வரைக்கும் டேட் ஃபுல்லாக புக்கிங்காக இருக்குன்றது தான் சாட்சி. விதைத்தது சில ஆயிரம், திறந்தது பல லட்சம். வாசலை பற்றி நான் பேசுகிறேன். ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம். ஓகே, ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ். கடவுள் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா? நிச்சயமாக நம்மளை நேசிக்கிறார். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சிஸ்டர் தான் கேட்கணும். உங்களுக்கு எதாவது உதவி வேணும்னா
சிஸ்டர் கேளுங்க, முடிஞ்சோடனே நான் ஜெபம் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் எதுவும் பேசக்கூடாது ஆராதனை டைமில். உங்களுக்கு எதாவது உதவி வேணும்னா சிஸ்டர் கேளுங்க. சரிங்களா? ஓகே. See, especially when it comes, see, God loves every one of us. See, அன்கண்டிஷ்னலாக கடவுள் ஒன்றையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். கேப்ரியலில் வேறு மாதிரி, ஷீபா சிஸ்டர் வேறு மாதிரி இல்லை, அப்படி இல்லை. பாருங்களேன், He loves everyone. God so loved the world, இல்லையா? அவர் என்ன பண்ணுறார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்ம எல்லோரையும் நேசித்த ஒரு தேவன், நேசித்து கொண்டிருக்கிற தேவன். ஆமென். He loves us. நமக்கு வேண்டியதை சிலுவையில் அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரா, முடிக்க போகிறாரா? கரெக்டாக சொல்லுங்களேன். முடிச்சிட்டார். இன்னும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்காகவும் வேண்டியதை ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்து விட்டார். 2001 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கா இயேசு மரிச்சார்? இல்லை. அவர் 2000 வருஷம் முன்னாடியே நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டியதை அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆனால் என்னைக்கு அப்படியா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரா, ரட்சகர்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரா அப்படின்ற சத்தியத்தை கேட்ட பொழுது என் மனக்கண்களை திறந்த பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளே வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஓகே. See, ஸோ கடவுள் இனிதான் உனக்கு ஒரு அற்புதத்தை பண்ண போகிறாரு. எஸ்பெஷலி உனக்கு ஒரு ஹீலிங் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னா அது முழுமையானது இல்லை. அந்த புரிதல் முழுமையான புரிதல் இல்லை. முழுமையான புரிதல் என்னென்னா, சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தான் முடிந்தது அப்படின்னு சொன்னார். ஓகே. அவருடைய தழும்புகளால் நாம் ஆனோம் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்கு. ஓகே. we are healed. சரி, அந்த வசனத்தை இல்லை, அந்த வசனம் அதை விட எனக்கு வேறு வசனம் கொடுங்க அண்ணன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஓகே. ஸோ நமக்கு வேண்டிய சுகத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில் ஃபினிஷ் பண்ணிட்டார். இப்போ ஆக்சஸ் பண்ண தான் எனக்கு தெரியணும், அதை எடுத்து பயன்படுத்த தான் எனக்கு தெரியணும். சொல்லுங்கள் ராமன். பாருங்கள், நீங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சாயங்காலம் இங்கே மேலே வந்தேன். உங்களுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப முன்னாடி வந்தேன். நான் லைட்டெல்லாம் நான் உருவாக்கலை, ஃபேனெல்லாம் நான் உருவாக்கலை. லைட்டு ஃபேனெல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாம் தேவையான இடங்களிலே வைக்கப்பட்டு மாட்டப்பட்டிருக்கு. நான் செஞ்சது என்ன? ஐ ஜஸ்ட் டர்ன்ட் ஆன். நான் ஸ்விட்சை மட்டும் தான் ஆன் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போய் சுகத்தை உருவாக்க தேவையில்லை. அது உங்களுக்கான சுகமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கான சுகமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு நபருக்கான சுகமாக. நீ போய் சுகத்தை உருவாக்கலாம் ஏதோ பண்ண தேவையில்லை. உனக்கு வேண்டியதெல்லாம் அவற்றையும் சிலுவையில் ஏற்கனவே இயேசு செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ ஸ்விட்ச் எப்படி ஆன் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தெரியணும், ஸ்விட்சுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும். இல்லை, புரியுதா? பாருங்கள், நீங்கள் புது இடத்துக்குலாம் போய் யாராவது ஃபேன் போடுங்கன்னா இருக்கிற எல்லா சுவிட்சும் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டுக்குள்ளேயே ஹாலில் போய் அம்மா அந்த ஃபேனை போட கொஞ்சம் அப்படின்னா இருக்கிற எல்லா சுவிட்சும் போட்டு லைட்டு நம்ம சர்ச்சிலே அங்கே அந்த பக்கம் பாருங்கள் பிரதர்லாம் ஃபேன் எல்லாம் போட. இப்போ ஃபேனை போடுங்கண்ணா, லைட்டு சுவிட்சு ஃபேன் சுவிட்சு எல்லாத்தையும் யாராவது தெரியாதவங்க அமைச்சேன்னா மாற்றி ஏற்றி போட்டு இப்போ லைட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகி எல்லாம் நடக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. பிகாஸ் தே டோன்ட் நோ விச் இஸ் த ஸ்விட்ச். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது கடவுள் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுருக்கிறாரா? சொல்லுங்கள் ஒரு வாட்டி. கடவுள் எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுருக்கார். ஆமாம் சொல்லுங்களேன். 6 நாளில் பைபிள் சொல்லுது, ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்னாடியே அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டார் தானே. ஐயோ சாரி ஆடம், நான் இன்னும் சூரியனை படைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா? ஐயோ சாரி உனக்கு தண்ணி வேணுமா, உனக்கு தாகம் எடுக்குமாடா, இரு போய் ஒரு ஆற்றை உருவாக்குறேன்னு சொன்னாரா? ஐயோ உனக்கு பசிக்குமா, இரு போய் ஒரு ஆப்பிள் மரத்தை செய்கிறேன், ஒரு திராட்சை பழ மரம் செய்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே. Before man was created, God created everything which he needed. அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தவர். ஆமென் சொல்லுங்க. அதே கடவுள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கடவுளா இல்லை வேற கடவுளா? சொல்லுமா. அதே கடவுள் தானே.
அப்போ அவர் வந்து இன்றைக்கி வந்து உங்களை நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் ஐயோ சாரி அப்படின்னு யோசிச்சு உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காரா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர். ஆமென் சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிறது ஜென்ரிக்காக பேசுகிறது போல் இருக்கும். அண்ணன் எதுவுமே வசனத்தை பேசலையே இல்லைன்ட்டு நான் வசனத்தின் புரிதலை தான் உனக்கு பேசுகிறேன். வசனத்தின் புரிதலை கற்றுக்கொள்ள தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வேணுமானால் நான் வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ கடவுள் நமக்கு வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கார், அழகாக படைச்சிருக்கார். எனக்கு வேண்டி எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருக்கிறா பாருங்கள். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா சொல்ல. ஆமாம். இப்போ இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலையில் தான் ஆண்டவர் வந்து ரிசர்வ் பேங்க்கை பிரிண்ட் அடிக்க வைக்கணுமா? அடிச்சு தானே இருக்கா இல்லையா? தேவையான அளவுக்கு ரிசர்வ் பேங்க்கு பணம் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கா இல்லையா? நாளைக்கு காலையில் நீங்கள் பேங்க்கு போயிடுறீங்க. சார் உனக்கு 10 லட்ச ரூபா வேணும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, ஐயோ சாரிம்மா நீ வருவேன்னு எனக்கு தெரியாது, 10 லட்ச ரூபா இப்போ கேஷ் இல்லை, நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன பேங்க்காக இருந்தால் எல்லாம் அவுட் பண்ணிட்டோம் கேஷ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து வர வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லைம்மா நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன பண்ண போகிறேன், இனிமேல் தான் நோட்டையே பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கள்ல. See, everything you need, God is already prepared. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சாயங்காலம் இங்கே வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்ல, கையை உயர்த்தி அது என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். வேணும் வேணாம் இப்படி தாங்க அப்படி தாங்க எதுவுமே சொல்லாதீங்க. அப்படி அப்பாகிட்ட சொல்லுங்கள், என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? ஜஸ்ட் டெல் தட் ஒன் வேர்ட், டாடி ஐ வாண்ட், எனக்கு இது தேவை அப்படின்னு எது இருக்கோ. ஜஸ்ட் யூ ஹேவ் எனிதிங்? யூ ஆஸ்க் மீ a lot. ask God. Okay, let it be anything, any good thing, ask God. Amen. எத்தனை பேர் சொல்லுங்க நான் பிள்ளையா இல்லையா? நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க நான் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? பிள்ளையோட நேச்சர் என்ன? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அப்படின்னும் போது அதுக்கு மேலே என்ன எழுதிருக்கு? உன் பிள்ளை உன்கிட்ட அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பியா அப்படின்னு. பிள்ளைக்கு ஒரு நேச்சர் என்ன தெரியுமா? அது கேட்கும், அதெல்லாம் கேட்கும். நீ பிள்ளையாக இருக்கிறதுனால உங்கள் டேடி கிட்ட கேட்டால் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீ வேறு எங்கேயோ போய் கேட்டினா அது தப்பு. உங்கள் டேடி கிட்ட அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கறது தப்பு இல்லை. உனக்கு என்ன வேணும்? கையை உயர்த்தி. அடுத்து என்ன முக்கியம்னா, சில பிள்ளைங்களுக்கு வந்து அப்பம் வேணும்னு தெரியாது, அது கல் சாப்பிட்ணுன்னு விரும்பும், கொடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வந்து மம்மி ஒரு 1/2 கிலோ செங்கல் வேணும் சாப்பிட்றதுன்னு கேட்டால் எடுத்து வாங்கி கொடுப்பீங்களா? தம்பி பிள்ளைக்கு 1/2 கிலோ இல்லை 1/2 கிலோ சிமெண்ட் வாங்கி கொடுங்க, சாப்பிடும் போல் இருக்குது எனக்கு அப்படின்னு. யூஸ்வலாக நேச்சுரலாக சில பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, ஸ்க்ராட்ச் பண்ணி சாப்பிடும், பென்சில் பார்த்துருக்கீங்களா, பென்சில் சாப்பிடும், இந்த சாக் பீஸ்லாம் எடுத்து சாப்பிடும். அது மாதிரிலாம் அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. என்ன ஷிபா சிஸ்டர்? அயன் டெஃபிஷியன்சி, ஏதோ ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு குறைபாடு குறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு கண்டென்ட் குறைஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கு அதெல்லாம் சாப்பிடணும் போல் ஒரு உணர்வு ஏற்படுமா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், சில குழந்தைங்க தெரியாது அப்போ எது கல் எதுன்னு தெரியாது, அது கல்லை சாப்பிட்ணுன்னு கேட்கும், கல்லை சாப்பிட்ணுன்னு கேட்கும். நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? 2 கிலோ கல் வாங்கி தருவாங்க. நீ ஏன் உன் பிள்ளைக்கு அப்படி வாங்கி தர மாட்டே அப்படின்னா, அவர் எப்படி தருவார்? நீ கல்லை கேட்டால் தரமாட்டார், அவர் தரமாட்டார். நீ ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாயில் வச்சு கடிச்சுன்னா ரத்தம் வரும், வாயில் ரத்தம் வரும். கல்லை கடிச்சா, கல் வச்சு கடிச்சா என்ன ஆகும்? கஷ்டம் இல்லை. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போம். நீ கேட்குறது மீனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது உனக்கு உடம்புக்கு நல்லதுன்னா அப்பா தருவார்.
நீ பாம்பை கேட்டினா தரமாட்டார். எது மீன் எது முதல்ல உனக்கு கேட்க தெரியணும் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லித்தரார். குழந்தை ஒழுங்காக கேட்கணும். அப்போ தாங்கன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. மீன் தாங்க கேட்கலாம், தப்பு இல்லை. அப்பா தானே, தப்பு இல்லை. பாம்பை தாங்க கல்லை தாங்கன்னு கேட்கக்கூடாது. அப்போ எப்படி கேட்குறது? யூ ஷுட் நோ, உனக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்ல. சரி, ஓகே, எது கேட்குறது. ஆனால் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த இளையகுமாரன் கதையில் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் அவனை என்னன்னு கூட சொல்லலை. ப்ராடிகல் சன்னு பைபிள் எழுதில்லை. கெட்ட குமாரன் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கா? ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ப்ராடிகல் சன் ஸ்டோரி அப்படின்னு எழுதியிருக்கும். கெட்ட குமாரனின் கதை அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனால் பைபிள் ஒரு இடத்துலையும் அவன் வாழ்க்கையில் தவறுகள் இருந்துச்சு, அவன் தவறு தான் செஞ்சான். ஆனால் அப்பாவுக்கு அவன் கெட்ட குமாரன் இல்லை. அப்பாவுக்கு அவன் எப்போவுமே குமாரன் தான். குமாரன் தவறு செய்தான். He is a son who did wrong. He is not a wrong son, bad son. சரி, அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து கேட்குறான், அப்பா எப்போவுமே அப்பா தான். கை ஊற்றி சொல்லுங்கள், அப்பா அப்பா தான். அந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணுறாரு? முதல்ல இவன் இளையகுமாரன் வந்த உடனே ஓடி போய் கூப்பிட்டு வந்தார். சரியா? அதை பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விட்டுருங்க. ஓடி போனார், கூப்பிட்டு வந்தார், எல்லாம் ஓகே. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப இன்னொரு பையன் வெளில நின்றுருக்கிறான். யார்? மூத்த குமாரனும் வெளில தான் நிற்கிறான். 2 பேருக்கும் பிரச்சனை. சின்ன பிள்ளைக்கு பாவம் செஞ்சதுனால அவன் உள்ளே வர மனசு இல்லை. பெரிய பிள்ளைக்கு அப்பாவை குறித்து தெரியல, அதனால் அவனுக்கும் உள்ளே வர மனசில். அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல, நீங்கள் தம்பிக்கு மட்டும் என்ன கொடுத்துட்டீங்க? சொல்ல மாட்டிங்களே, அதில் ஒரு பாலிட்டிக்ஸு. தம்பிக்கு மட்டும் பீஃப் கறி கொடுத்துட்டீங்க, எனக்கு என்ன கொடுக்கல, மட்டன் கொடுக்க மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். தம்பி, எனக்கு உள்ளது எல்லாம் ஒன்று தானே, whatever I have is yours. அல்லேலூயா சொல்ல. நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் மட்டும் கை உயர்த்துங்க. ஓகே, நான் சொல்கிறேன், நீ எதுக்குமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இல்லை அப்படின்னு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் சுகம் இல்லை அப்படின்னு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, இருளாக இருக்குது, சமாதானமாக இல்லை அப்படின்னு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அனைத்தையும் உனக்கு அருளை உனக்கு தேவன் உண்டு. யூ ஹாவ் அ காட், ஐ ஹாவ் அ காட், வி ஹாவ் அ காட். ஆமென் சொல்லுங்கள். See, whatever I have is yours. எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது. ஒன்று தானடா அதெல்லாம் அப்படின்றார். ஏன்னா அவன் மூத்த பையன், அப்பா ஷேரும் அவனுக்கு, சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு, டேடி ஷேரு அவனது. சரி, அப்போது எனக்கு வேண்டிய சுகம், எனக்கு வேண்டிய ஆரோக்கியம், எனக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கை, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு வேண்டிய உயர்வு, மேன்மை எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ஆமென் சொல்ல. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குண்ணே. ஆனால் இப்போ ஆராதனை முடிஞ்சு படிக்கட்டு இறங்கும் போது நான் திரும்ப போய் அதே சூழலை பார்க்கும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நான் திரும்ப அதே வெறுமை, அதே கஷ்டம், அதே மாதிரி சூழலை போய் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீ இதை நீ வந்து ரியலைஸ் பண்ணணும். அன்ஷேக்கபிளாக அது உனக்கு வந்து நீ வந்து உள்ளே கொண்டு வரணும் உன் மனதில். அதுக்கு தான் ஒர்க் பண்ணணும். சொல்லுங்க ராமன். அதுக்கு ரீடிங் த பைபிளு, praying to God, praising God, talking in tongues, coming and hearing sermon like this will help you. இது போன்ற செய்திகள் உனக்கு உதவி செய்யும். இல்லைன்னா மனசு எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல, அவங்களெல்லாம் கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை தான் கண்டுக்கவே மாட்டுறாரு அப்படின்னு கடவுள் மேலே உனக்கு தப்பான எண்ணம் வரும். நீ வந்து தேவ சித்தம்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஸ்ட்ராங்காக நிற்கலாம். ஆனால் இப்போ தேவனுக்கே சித்தமான்றதுல உனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு பாருங்களேன், நாக்கெல்லாம் கடவுள் கிருபையினால் ஆயிரக்கணக்கான வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து நிற்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இது என் கடவுள் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் தைரியமாக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு காரணம். இப்போ ஒருவேளை தேவன் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நினச்சேன்னா
நான் சொன்ன இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்ல 6 to 7,000 ஹீலிங் மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. 6,000 to 7,000 மேலே ஹீலிங் மிரக்கல் மட்டும் தேவனுடைய இரக்கத்தினால் நடந்திருக்கு. அவைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க யார்கிட்டையுமே குறை இல்லையா? அவங்க எல்லாத்துலேயும் 100% பர்ஃபெக்டா? தப்பே செஞ்சது இல்லையா அவங்களாம்? அவங்கக்கிட்ட கரெக்ஷன்ஸ் தேவை. அவங்க கரெக்டாகணும். அவன் செஞ்சது எல்லாம் கரெக்டு. நான் அக்னாலேஜ் பண்ணல. நீ எல்லாம் கரெக்டரா அப்படின்னு நான் சொல்லலை. சிலர் தவறுகள் செய்தார்கள், சில தவறுகள் ஆனால் சூழலில் இருக்கிறார்கள். நான் அதை அக்னாலேஜ் பண்ணல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவன் வியாதியாய் பலவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது எனக்கு ஷியோராக தெரியும். எப்படி தெரியும்னா எக்ஸ்பீரியன்ஸில். ஆமென் சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். ஒரு வாட்டி நான் ஜெஷு எஸ்தர்லாம் ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. ஒரு வாட்டி அந்த ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குற அந்த ஸ்விம்மிங் கோச் அவர் கையில் இங்கே பிளாஸ்டர் போட்டிருந்தார். அவர் ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்கலை, வெளியிலே உட்காண்ட்ருந்தார். நான் கேட்டேன், என் தம்பி என்னாச்சு, ஹீஸ் யங் ஒன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. இல்லை, இங்கே உள்ள மசில் டேர் ஆகிடுச்சு, அதனால் இந்த கை மூவ் பண்ண முடியல. இப்போ நான் உள்ளே தண்ணியில் இறங்க முடியாது, கை மூவ் பண்ணாமல் தண்ணியில் இறங்கினா உள்ளே போயிடணும், அதனால் ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். நான் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன். ஓகே, அவர் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தார். உடம்புல தண்ணி இருக்குது, என் உடம்புல. நான் ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளில வந்திருக்கிறேன், தண்ணி இருக்குது. எனக்கு தெரியும் ஸ்விம்மிங் பூல்லையும் என் ஆண்டவர் நல்லவர்ன்றேன். I know that God is a good God. Even in the swimming pool, even when I'm not in a uniform, I'm still a pastor. See, more than a pastor, I know my God. I'm son still. See, pastorன்றது விடுங்க, பாஸ்டர்ன்றது கூட விட்டுருங்க. எனக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியும், நான் அவருக்கு பிள்ளை. அல்லேலூயா சொல்லலாம். இது அவருக்கு சித்தம் இல்லை. அந்த ஸ்விம்மிங் பூலில் இயேசு நாமத்தில் சுகமாகட்டும்னு அப்படி கையை எடுத்துட்டு கையை திருப்புங்க பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்லா இப்படி சுற்றினார், கை வலி இல்லாமல். ஸ்விம்மிங் பூலில், இது ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில், ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே ஒருத்தர் ஜோம் பண்ணேன், தண்ணிக்குள்ளே. இங்கே தான் சிடிஏ கார்டனில் தான் அவன் மாமியார் வீடு, பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களுடைய மாமியார் வீடு இருக்குதுன்னு சொன்னார் என்கிட்ட. அவர் அங்கே ஸ்விம்மிங் பூல் பைக்கில் இருந்து கீழே விழுந்ததுனால இந்த கை உள்ளே ஏதோ லெகுமெண்ட் டேர் ஆகிடுச்சு ஏதோ, அதனால் இந்த விரல் அசைக்க முடியல. இப்படி வச்சுன்னு எப்படி ஸ்விம்மிங் ஸ்விம் பண்ணோம்னா நேச்சுரலாக கையை ஃபிங்கர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி தான் அப்படி தான் ஜெஷும் இப்படி பண்ண முடியுமா? தண்ணி போகாது, தள்ள முடியாது தண்ணியை. ஓகே, யூ ஹேவ் டு க்ளோஸ் ஹேண்ட்ஸ் தள்ளுறதுக்கு. அவர் இப்படி வழியாக இருக்குதுன்னு அவர் ஸ்விம் பண்ணாமல் அப்படியே ஒரு தண்ணி பக்கத்தில் ஓரத்தில் நிற்கிறார். நான் கிட்டே என்னாச்சு? அவர் ஒரு லாயர். லாயருக்கும் என்ன வருது? வலி வருது, வேதனைகள் உண்டு, கை அப்படி அடிபட்டுருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணிக்குள்ளே நின்று ஜெபம் பண்ணேன். பிரதர், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நான் ஒரு பாஸ்டர், நான் ப்ரேயர் பண்ணேன், நிறைய பேருக்கு சோகம் நடந்திருக்கு, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதே இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஐ நெவர் ப்ரேட், ஏசப்பா இவங்களை எப்படியாவது சுகமாக்குங்க ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆனால் எனக்கு தெரியும், இப்போ நான் அதெல்லாம் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது அவர் பெயரை பயன்படுத்துகிற அதிகாரத்தை சொல்லிக் கொடுத்துருங்க. ஸோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்டு அப்படின்னு அந்த இடத்தை பார்த்து நான் பேசினேன். முடித்த உடனே அவர் தன் விரல்களை அசைத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். He got healed. ஸ்விம்மிங் பூல் உள்ளே நடந்ததை சொல்கிறோம். God is a healer. இப்போது இந்த அறிவை குறித்து தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ நான் சொன்னது இந்த ஹீலிங்கிற பர்ஸ்பெக்ஷனில் எனக்கு இருக்கிற அறிவு. எனக்கு பைபிளில் இருக்கிற எல்லா அறிவுலாம் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பைபிள் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஜெஷு கேட்டாங்க, ஏன் டாடி பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்க, நீ பைபிள் படிக்கவே இல்லையா? நான் படிச்சிருக்கேன்டா. அப்புறம் படிச்சிட்டிங்களே, ஒரு வாட்டி படிச்சிட்டிங்களே, திரும்ப ஏன் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், படிச்சுட்டேன், ஆனால் கற்றுக்க முடிக்கல. நான் கற்று முடிச்சிடல, நான் அறிந்து கொள்கிறேன், நான் இன்னும் புரிந்து கொள்கிறேன், அதுக்காக திரும்ப படிக்கிறேன் அப்படின்னு. எத்தனை பேர் 10th மேக்ஸ் புக்கை திரும்ப எடுத்து படிச்சிருக்கீங்க? சிலர்லாம் எக்ஸாம் டைம்லேயே படிக்க மாட்டேன், 10th படிக்கும் போதே சிலர்லாம் படிக்க மாட்டான். திரும்ப எடுத்து படிப்பீங்களா டெய்லி?
இன்றைக்கி ஆண்டவரே 6th சாப்டரு 7th சாப்டர் வில் நெவர் இல்லை. ஆனால் ஏன் இந்த புக்கை மட்டும் வந்து டெய்லி எடுங்க, டெய்லி படிங்க, டெய்லி எடுங்கன்னு எதுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க பைபிளில்? பிகாஸ் எவ்ரிடே இட் ஸ்பீக்ஸ் டு யூ. தினமும் அது வாங்கிட்ட பேசும், தினமும் உன் மனசு புதுசாகும் பாருங்களேன், தினமும் உங்களுக்கு அது ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். சுகம் உனக்காய் உறுதி செய்யப்பட்டது. உனக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கும் சேர்த்து உறுதி செய்யப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன்? கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்களேன், ப்ரேயரில் கனெக்ட் ஆகுங்களேன். நீங்கள் ஏதோ வந்து வியூவராக விசிட்டராக இருந்தீங்கன்னா இங்கேருந்து என்ன பெற முடியும்? நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக மாறுங்க, கனெக்ட் ஆகுங்க. நான் ஒரு நாள் முன்னாடி நிற்கலாம், ஏன்னா இப்போ அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசினா எல்லாருக்கும் கேட்க முடியாது, அதனால நான் முன்னாடி நிற்கிறேன். கொஞ்சம் கனெக்ட் ஆகும், உங்கள் வேர்டில் கனெக்ட் ஆகும். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன்? டிக்ளேர் பண்ணுங்கள். உன் காது அதை கேட்கட்டும், உன் சரீரம் திரும்ப அதை கேட்கட்டும், உன் சூழல்கள் திரும்ப அதை கேட்கட்டும். தட்ஸ் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். நான் போன செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை நான் பேசினேன் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைன்னு சொல்லி. வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தம், சொல்லுங்கள், என்ன குட்டி ரத்தம்? ஆமாம், வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? வாங்குறதில்ல. ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்கேன். ரத்த பொரியல் அப்படின்னு ஒன்று செய்வோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்ருக்குறேன். இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல, ஏதோ ஒரு காரணம். காலையில் வந்து ஆடு எடுத்தோடனே வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் அதில் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. பிளாக்காக இருக்கும், சம்டைம் வந்து பிளட்டாகவே இருக்கும். அது மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து இஸ்ரவேலர்கள்லாம் வீட்டு வாசலில் பூசினாங்களாம். அதுவும் ஆட்டு ரத்தம் தானே. பைபிள் சொல்லுது, வெறும் அந்த ரத்தத்தை பார்த்து என்ன வரல, சங்கார தூதன் உள்ளே வரல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரத்தத்துக்கு சங்கார தூதன், அந்த ரத்தத்துக்கு, ஆட்டு ரத்தத்துக்கே சங்கார தூதன் உள்ளே வரல. அடுத்து என்ன வந்துச்சு? வெள்ளியும் பொண்ணும் அதே வீட்டுக்குள்ளே வந்துச்சு. பாருங்கள், அந்த பிளட்டு ஸ்டாப் பண்ணுது. நோ சிக்னஸ், நோ டிசீஸ், நோ டெத், ஸ்டாப் பண்ணுது. ஆனால் அதே பிளட்டு வெல்கம் பண்ணுது. எதை வெல்கம் பண்ணுது? பொண்ணையும் வெள்ளியும் வெல்கம் பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க பொண்ணு வெள்ளியெலாம் வருது பாருங்களா. அவங்களுக்கு வெறும் ஆட்டுக்குடி ரத்தத்துக்கு அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கும்னா, ஞானஸ்நானம் தொட்டிக்குள்ளே பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு, இது இயேசுவின் ரத்தம்னு. அந்த ரத்தத்துக்குள்ளே முழுகி எத்தனை பேர் வெளியே வந்திருக்கீங்க? அந்த ரத்தத்துக்குள்ளே போய் வந்தவங்க சொல்லலாம், வியாதி என் மேல் ஆளுகை செய்ய முடியாது, பலவீனம் என் மேலே ஆளுகை செய்ய முடியாது, வயோதிபத்தின் அடையாளங்கள் என் மேலே வேலை செய்யக்கூடாது. சொல்லுங்க ஒரு ஆமென். நோ, சே நோ. சே ஐ வாண்ட் யூ டு கெட் கனெக்டட். ஓகே, சே நோ. நோ சொல்லுங்க. நோ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஒரு ஆமென். நல்லவன் என்பது வேற, நீதிமான் என்பது வேற. ஐயோ, நேற்று நான் சண்டை போட்டேன், தப்பு, செய்யாத. நேற்று நான் தப்பாக பேசினேன், தப்பு, செய்யாத. நான் கரெக்டாக நடக்காமல் இருந்துட்டேன், தப்பு, இனிமேல்ட்டு கரெக்டாக நட. இதெல்லாம் ஓகே. ஆனால் நீ நீதிமான் என்கிற குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆர் டூயிங், பட் வாட் இஸ் பீன் டன் ஃபார் யூ. இயேசுவின் ரத்தம் உனக்கு என்ன செய்தது என்பதின் அடிப்படையில் நீனும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ நீதிமானுக்குன்னு சிலதெல்லாம் தான் நடக்கணும்னு பைபிள் சொல்லுது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். 10, 11 எடுத்து படிச்சு பாருங்கள். நீதிமான் பற்றி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்னா 10, 11, 12 நீதிமொழியில் எடுத்து படிச்சிங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீதிமானின் வேர் கனி கொடுக்கும், நீதிமானின் வீடு அசையாது, நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று, நீதிமானின் ஔஷதம் அநேகரை போஷிக்கும் அப்படின்னு நீதிமானுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும், நான் நீதிமான். சொல்லுங்கள், நான் நீதிமான். The moment you accept the designation, everything adds to you. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன்.
அந்த ஆஃபீஸில் நீங்கள் இந்த வேலையில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே அந்த வேலையை நான் ஏற்றுக்கொண்டேன். வேலையை ஏற்றுக்கிட்ட உடனே அந்த வேலைக்கு எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அந்த வேலை செய்ய, எனக்கு வந்து வைஃபை வேணும் வேலை செய்ய, நான் போய் வரத்துக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கார் அமிச்சாங்க, நான் நைட்டு போய் உட்காந்துருந்தேன்னா எனக்கு சாப்பிட ஆப்பிள் கொடுப்பாங்க. இது எல்லாமே எதனால் வந்துச்சு சொல்லுங்கள், எதனால் வந்துச்சு? நான் வேலையை தான் ஏற்றுக்கொண்டேன். ஐ அக்செப்டட் த ஜாப் டெசிக்னேஷன். அதை நான் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஸ்தானத்திற்கு வேண்டி எல்லாம் சேர்க்கப்பட்டது. அதுபோல தான் நீ முதல்ல நீதிமான் ஒன்று ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த நீதிமான்கிற ஸ்தானம் உனக்கும் எனக்கும் இயேசுவின் ரத்தத்தினால் கிடைத்திருக்கிறது. உன் சுய நீதியை பற்றி நான் பேசலை. உலக நீதி, மனித நீதி, உன் சுய நீதி இதை பற்றி பேசலை. நீனும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஓகே. வாதை கூடாரத்தை அணுகாது. நல்லா சொல்லுங்கள். ஆமென். அணுகாது. ஒன்று அணுகாது இல்லை, உன் கூடாரத்தையே அணுகக்கூடாது. சொல்லுங்கள், கூடாது. will you be with me? ஸோ வாடகை கூடாரத்தை அணுகக்கூடாது. அணுகாது, அணுகாது. பாருங்கள், இந்த ஊழியத்துக்கு நானும் அக்காவும் ஆகஸ்ட் மாதம் 2021 ஃபுல் டைம் ஊழியர்களாக வந்தோம். நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு வந்தோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த வேலைகளை விட்டு வரும்பொழுது வேலை செய்த இடத்துல எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஜூலை வந்தோம். ஆகஸ்ட் 1 உள்ளே வரும்போது ஆகஸ்ட் 31 என்ன வராது, அந்த ஆஃபீஸ்லேருந்து சேலரி வராது. அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் 31 சேலரி போட்ட மாட்டாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்றைக்கும் அன்றைக்கி போடுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேனா. 30, 31 ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா கூட பிரச்சனை கிடையாது. அவன் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே சேலரி போட்டுருவான். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இல்லை, வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் எழும்பும் போதே வந்து சேலரி இருக்கும் எனக்கு அந்த ஆஃபீஸில். சரி, அந்த ஆஃபீஸுடைய பாலிசி அப்படி. சரி, இப்போ ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி காலையில் கணக்கு இருந்தால் நான் இப்போ போய் எதை தேடக்கூடாது, தேட முடியாது. அந்த ஆஃபீஸ்லேருந்து சேலரி வருமானு தேட முடியாதுல்ல, தேட முடியாது. இது ஜூன் மாதம் 59 மாதம் சேலரி இல்லாமல் நானும் அக்காவும் இருக்கிறோம். சொல்லுங்கள், எத்தனை மாதம்? 59 மாதம். 59 மாதம், வருஷத்துக்கு 12 மாதம் தானே, 5 வருஷம் ஆச்சு. 21 வந்தோம். 59 மாதம் சேலரி இல்லாமல் இருக்கிறோம். இந்த 59 மாதமும் கத்திரங்களை நடத்துகிறார். ஒரு நாளும் சமைக்காமல் இருந்த நாள் இருந்திருக்கும். வெளியில் போய் பொருள் வாங்கணுமே அப்படின்னு டயர்டாக இருந்த நாள் வேணால் இருந்திருக்கலாமே தவிர ஒரு நாளும் பணம் குறையாது, சாப்பாடு குறையலை, மளிகை சாமான் குறைஞ்சது இல்லை. ஆமென். இன்ஃபேக்ட் அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த 59 மாதமும் அநேகருக்கு கொடுக்க கர்த்தர் வச்சிருக்கிறார். பசி உள்ளவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, எங்களால் இயன்றதை, முடிந்ததை, சிறந்ததை எங்களுக்கு தேவன் அருளி இருக்கிற அல்லது நாங்கள் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற கிருபையிலிருந்து கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறார். இது எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். நான் ஜாபை விட்டு வெளில வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னேன், எனக்கு கொடுத்தார், மனசில் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமாம், நான் தாழ்ச்சி அடைய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒன்று நடக்காது. சொல்லுங்கள் ராமன். ஆமன் சொல்லுங்கள். நானாக சாப்பாடு வேணான்னு நினச்சி சாப்பிடாமல் இருந்தால் தான் சரி. இது வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய ப்ரூவ் பண்ணார் பாருங்களேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி ஆண்டவரே போகலன்னா எப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நான் ஊழியர் செஞ்சுருந்த சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாப்பாடு எடுக்காமல் போயிட்டோம். வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போவோம், சாப்பாடு எடுக்காமல் சமைக்காமல் அன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டோம். அன்றைக்கி மதியானம் சர்ச்சில் இருக்கிறோம். யார்கிட்டையும் வந்து சாப்பாடு தாங்க அப்படிலாம் கேட்கல. நாங்கள் சாப்பாடு கொண்டு வரல, சாப்பாடு தாங்கன்னு கேட்கல. அன்றைக்கி வருது பாருங்கள் சாப்பாடு, 3 கேரியர் சாப்பாடு வந்துச்சு அன்றைக்கி மதியானம். ஆண்டவர் சொன்னார், போதுமா
3 வீட்டு சாப்பாடு. ஒரு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஒரு வீட்டிலேருந்து சிக்கன் கறி, ஒரு வீட்டிலேருந்து ஃபிஷ்ஷு, ஒரு வீட்டிலேருந்து பீஃப் ஃபிஷ். 3 பேர் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக இருக்குது. சப்பாத்தி, கறி, சாப்பாடு, குழம்பு, ரசம். வந்து நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்களை போய் நான் எப்படி நினைக்க முடியும்? அவர் போஷிக்கிறவர். வானத்து பைபிள் ரொம்ப அழகானது. வானத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா என்ன பண்ணுறார்? அவைகளை சோறு போடுறாருன்னு அர்த்தம். பிழை போட்டுக்கிறாருன்னா என்ன? சாப்பாடு போடுறாருப்பா, சோறு போட்டு அதுலேயும் என்ன பண்ணுறாரு? பார்த்துக்கிறாருன்னு. ஆனால் நீங்கள் சங்கீதத்தை படிச்சிங்கன்னா அங்கே பைபிள் எழுதியிருக்கு, அவர் திமிங்கலத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறார். யாருக்கு? எத்தனை கிலோ சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு? பறவை எவ்வளோ சாப்பிட்ற போகுது? வீட்டில் பாருங்களேன், இந்த சின்ன பறவையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். 1/2 கிலோ அந்த தானியம் வாங்கி வச்சா அது கிடக்கும், மாத கணக்கில் கிடக்கும். முன்ன வச்சுருந்தோம் பறவை. 1/2 கிலோ ஆனால் அது மாத கணக்கில் கிடக்கும். அந்த அவ்வளோ 1/2 கிலோ சொல்கிறேன். திமிங்கலம் கிலோ கணக்கில் சாப்பிடுவோம் ஒரு வேலைக்கே. அவர் அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாராம். பெரிய திமிங்கலத்துக்கு சோறு போடுறவர் கேப்ரியலுக்கு சோறு போட முடியாது அவரால். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது வெறும் நாலேஜ் கிடையாது. ஓகே, கத்தர் மேய்ப்பராக இருக்கா, கத்தர் மேய்ப்பராக இருக்கா அப்படி கிடையாது. எனக்கு 100% தெரியும். இன்றைக்கி நான் இருக்கிற அளவுலேருந்து கீழே இறங்க முடியாது. ஏன்னா அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நான் வேலையின் வழியாய் தேவன் என்னை போஷித்தார். அவருக்கு வேலை வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான். என்னை போஷிக்க அவருக்கு 1000 வழி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். கொஞ்சம் நான் சாட்சி சொல்லிட்டா ஜாலியாக இருக்கும். ஏன்னா வசனம் கேட்கறதோட உங்களுக்குலாம் சாட்சி கேட்டால் ஜாலியாக இருக்கும். போன வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். போன வெள்ளிக்கிழமை காலையில் ஜொஹானா கேட்குறா அவங்க மம்மிக்கிட்ட, மம்மி ஸ்ட்ராபெரி வேணும்ன்ட்டு. வீட்டில் ஸ்ட்ராபெரியே கிடையாது. ஸ்ட்ராபெரி நான் அதிகமாக வாங்க போக மாட்டேன். மதியானம் 1:30 மணிக்கு ஸ்ட்ராபெரி வருது வீட்டுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது நீ சந்தோஷமாக அழைச்ச அல்லேலூயா, அவருக்கு மட்டும் வருதான் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஹாப்பியாக சொல்லணும். அல்லேலூயா பாஸ்டர் வருதான். அவர் தான் நமக்கும் கடவுள். வேறு அப்பாவா? ஒரே அப்பா இல்லை. இந்த மக்கானான்னு ஒன்று ஜெஷு கேட்டுட்ருக்கலாம். அப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. மக்கானா வேணும். சரி, ஒரு வாட்டி டிமார்ட்டு போகும்போது அது இருக்குது டாடி அப்படின்னா போய் வெயிட்டு பார்த்து விலை பார்த்தா அது 400 600 விற்கிது. சின்ன பேக்கு 400 600. நான் சொன்னேன், தம்பி இப்போ வேணாம், நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம், பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்டதுன்படி ஒரு பேக் மக்கானா வீட்டுக்கு வந்துச்சு ஒரு நாள். அதை வச்சு என்ன பண்ணணுன்னு தெரியாது, அதான் விஷயம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியாது. ஆல்மண்ட் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியும், மக்கானா எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. என்ன வாங்கி கொடுத்தவங்க அதை எப்படி சமைச்சு சாப்பிட்ணுன்னு வேறு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லு. God is a good God. God is a good God. நான் இதிலெல்லாம் கூட அவர் எனக்கு உதவி செய்தார் நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் சொல்லலை. அந்த சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன் உனக்கு இருக்கிறாருன்னு சொல்கிறேன். ஆமான்னு சொல்லுங்கள். சாட்சி சொல்லிகிட்டே இருப்போம். எத்தனை சாட்சி. ஆமான்னு சொல்லுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எஸ்தர் வந்து மீன் கேட்குறான். டாடி மீன் சாப்பிட்றோம், நாளாச்சு டாடி மீன் வேணும்னு. அன்றைக்கி நைட்டு வருது, வறுத்த மீன் வருது, நம்ம தெருவுலேருந்தே வருது. அன்றைக்கி நைட்டு வந்துச்சுங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு வந்திருந்தா கூட யோசிச்சிருப்பேன். அன்றைக்கி அவள் சாயங்காலம் கேட்குறான், நைட்டு 8 மணிக்கு டெலிவரி ஆகுது. கூடவே மட்டன் குழம்பு சேர்ந்து வந்துச்சு. அது எனக்காக. அவள் கேட்ட மீன் வறுத்து வந்துச்சு. பாருங்கள், நான் வந்து இப்போ பறவை மாதிரி நான் சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன்? நான் கடைக்கு செல்லவும் இல்லை, அதை காசு கொடுத்து வாங்கவும் இல்லை, அந்த மீனை வெட்டுக்கிறவர்களிடத்தில் கொடுக்கவும் இல்லை, மசாலா நான் போடவும் இல்லை. எனக்கா யாரோ எல்லாத்தையும் செஞ்சு வறுத்து கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுக்கு யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க, எனக்கு யார் எடுத்துகிட்டு வருவாங்க? அப்படி கிடையாது. நீ அவர் கொடுக்குறவர். எங்கள் டேடி எனக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கிறார். நீ பிலீவ் பண்ண அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமான்னு சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன், போன சண்டே அக்கா சாட்சி சொன்னாங்கல்ல, ஜெஷூர் எனக்கு ஒரு ட்ரோன் வந்துச்சு. சாட்டர்டே ட்ரோன் டாய்
வெள்ளிக்கிழமை வந்து நான் அவனை கடைக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். என்கிட்ட கேட்குறேன், டாடி அந்த ட்ரோன் டாய் வேணும், இப்படி இப்படி பண்ணால் பறக்குமாமே, அந்த ட்ரோன் டாய் வேணும்னு என்கிட்ட அதை காமிச்சு கேட்குறேன், எனக்கு ட்ரோன் வேணும் டாடின்னு. சனிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு ட்ரோன் வீட்டுக்கு வந்துச்சு, கிஃப்டாக வந்துச்சு. அவங்க பேக் பண்ணி ட்ரோனை பேக் பண்ணி வாரக்கணக்காகுது. அவங்க என்னைக்கோ போட்ட பார்சல் அது. ஆனால் அவன் கேட்ட அடுத்த நாள் வந்துச்சு. அதே சாயங்காலம் அவன் ட்ரோன் கேட்கும்போது எஸ்தர் வந்து எனக்கு கிரையான்ஸ் வேணும், கலர் அடிக்கிற பெயிண்ட் வேணும், பென் வேணும்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் எல்லாம் அப்புறம் இப்போல்லாம் முன்னெல்லாம் வாங்கித்தரமான்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் வாங்கித்தரமான்ற வார்த்தையை மாற்றிட்டேன், உனக்கு வருமானு சொல்கிறேன். வாங்கித்தரேன்னா அது வந்து நம்ம மேலே லைபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறேன் வரும் சொல்லுங்கள், வரும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள், சரியா? திரும்ப சொல்கிறேன், பாம்பு கேட்கக்கூடாது. நீ அப்பத்தை கேட்டு நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்கள் அப்படியே வாயில் மெல்லமாக சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, மெல்லமாக சொல்லுங்கள். நான் இங்கேருந்து சொல்கிறேன், வரும். சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். அது சுகமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே மெல்லமாக சொல்லுங்கள். சொன்னீங்களா? வரும் சொல்லுங்கள். ராமன், ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டாக போச்சு தெரியும்ல? எத்தனை பேர் தெரியும்? பாருங்கள், பாஸ்ட் வீட்டில் ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டாக போனது சர்ச்சில் பாதிக்கு பேருக்கு தெரியுது. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது எப்படி எங்களுக்கு தெரியுது? பிகாஸ் we glorify God for everything. ஓகே, வீட்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு. 5 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜு, ஆஃபீஸில் இருக்கும்போது வாங்கினது. அப்போ அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 வருஷம் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும் 5 வருஷம் முன்னாடி. கல்யாணம் ஆனதுலேருந்து we don't have ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். ஓகே, ஃப்ரிட்ஜு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு ஃபால்ட் ஆன அந்த டைமில் ஒரு ஊழியக்காரை சந்திச்சிருந்தேன். சரி, இது கூட சேர்த்து இன்னும் நடக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லணும், நான் அதை சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரை சந்திச்சிருந்தேன். அந்த ஊழியக்காரருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவர் வீட்டில் அவருடைய உணவுகளை சில வேளையில் சூடுபடுத்த அவருக்கு ஒரு அவன் தேவையாக இருக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியம் என்னென்னா, சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் தான் ஃப்ரிட்ஜு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜு நான் வந்து அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணது 5000 ப்ராமிஸ் பண்ணேன். சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஃப்ரிட்ஜு போயிடுச்சு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கேன்னு கேட்டு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகும்போது அவங்களுக்கும் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு வேலை செய்யாமல் போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. பாருங்கள், பாஸ்ட் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலன்ற மேட்டர் எவ்வளோ தூரம் போகுது, அவன் ஸ்ப்ரெட் ஆகுது. சரி சொல்லி அவங்களுக்கு போய் அவங்க சொன்னாங்க, வேண்டாம் உங்களுக்கே தேவை இருக்குது, அந்த காசு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து என்ன பண்ணுங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன், இந்த காசு வச்சு ஃப்ரிட்ஜை வாங்க முடியாது, 5000 எப்படி ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் வீட்டுக்கு வந்து அக்காட்ட கேட்டேன், சரிம்மா உனக்கு என்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி. அக்கா அப்போ தான் கேட்குறாங்க, எனக்கு டபுள் டோர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், சிங்கிள் டோரே வந்து 15000 ரூபா ஆகுது, டபுள் டோர்னால் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. நான் அப்போ ஆன்லைன் பார்த்தா 30,000 மேலே காமிக்குது டபுள் டோரு, மேலே ஃப்ரீசர் தனியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் இதை சொன்ன உடனே அக்கா வந்து சொல்கிறாங்க, நம்மள வாங்க போகிறோம், கடவுள் தானே கொடுக்க போகிறாரு. சொன்னால் கரெக்டு தான். நான் வாங்க போகிறேன்ற ஃபீலிங்கில் சொல்கிறோம், 30,000 எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்மள வாங்க போகிறோம், அவர் தான் தரப்போகிறார். அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வந்து நான் அப்படியே பொண்ணு எழுத்தில் பொறிச்சு வச்சுருக்கிறேன். எது வேணாலும் அக்காட்ட போய் அம்மா சொல்லு ஒரே ஒரு வாட்டி சொல்லேன் திரும்ப அப்படின்னு சொல்லி நான் போய் இப்போ கேட்டுட்ருக்கேன். டெய்லி கேட்குறேன், நீ அக்கா கேட்டு போகிறேன். ஏதாவது சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு லேண்ட் வாங்கணும், இப்போ சொல்லு, நம்மளா வாங்க போகிறோம், கடவுள் தானே கொடுக்க போகிறேன்னு டக்குன்னு சொல்லு அப்படின்னு அக்காட்ட போய் நான் திரும்ப கேட்டுட்ருக்கேன். அக்கா சீரியஸாக சொன்னது ஆண்டவர் கேட்டார் போல். சரியா? 2 வாரம் முன்னாடி வெள்ளிக்கிழமை நான் அந்த பாஸ்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணதுபடி அந்த 5000 நான் அதை கொடுத்துட்டேன். 2 வாரம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வந்து இறங்கியிருக்கு. ஆமாம், நல்லா தான் சொல்லுங்களா? ஆமே, என்ன பாருங்களேன், நீங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு கத்திர வச்சுருக்கிறாரு. அப்பவும் பாருங்களேன், அது அவர் தான் வச்சுருக்கிறார். அப்படி மட்டும் கிடையாது, அது அவர் நம்ம எல்லாரையும் அப்படி இல்லை. பைபிள் ஒரு இடத்துல எழுதியிருக்கு, தெய்வம் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் இதயத்தில்
தேவன் ஆயத்தம் பண்ண போகிறவைகளை அல்ல. நாட் வாட் காட் இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர், வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. உனக்கு அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தினதையே நீ இன்னும் ஃபுல்லாக பார்க்கலை, கேட்கலை, உன் நினைவில் கூட இல்லையா. அப்படி இருக்குது. இப்போது கடவுள் சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், ஆனாலும் ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரியா? என்ன ஆச்சரியன்னா, வந்து இறங்கின ஃப்ரிட்ஜில் 2 டோர் இல்லை 3 டோர் இருக்குது, ட்ரிபிள் டோர். அது நானே ஃபஸ்ட் டைம் 3 டோர் இருக்கிற ஃப்ரிட்ஜ் அப்போ தான் பார்க்குறேன். அக்கா சொன்னாங்க, இது எபனேசர், இது எபனேசர். we received as a gift, we never bought it, we received as a gift, thank God. ஆண்டவருக்கு நன்றி. நான் இப்போ சொல்கிறது வந்து நிறைய இருக்குது. நான் போன வாரம் சொன்னேன், நான் கட்டாத வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் கட்டலை. அவங்க ஒரு கிணறு கிருபையாக கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த கிணத்தை நான் வெட்டலை, ஆனால் டெய்லி அந்த தண்ணியில் தான் குளிக்கிறேன். வெளியே பூக்கள் இருக்குது, நான் நடாத தோட்டம், தேவன் அதையும் எனக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறார்னா எனக்கு மட்டும் கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் வந்து உங்கள் மனதை குறுக்கி கொள்ளக்கூடாது. நம்ம எல்லோருக்கும் அவர் நன்மைகளை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் அவர் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு நீ புரிஞ்சுக்க உன் லைஃப்பில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கதை நல்லவர். ஓ எத்தனை நான் சொல்லிகிட்டே போகலாம். see whatever you see here, whatever I'm wearing, everything is from God. எல்லாம் கடவுள் கொடுத்தது தான். ஷெட்டு, லைட்டு, ஃபேனு, நீ உட்காந்துருக்க சேரு, நான் பேசுகிற மைக்கு, இந்த போர்டு, இந்த பைபிளு, எல்லாமே. அது இது, இந்த பூ, இந்த டேபிள், காணிக்கை நீங்கள் காணிக்கை தானே போடுறீங்க. ஒருத்தர் காணிக்கை டப்பாவே காணிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த காணிக்கை டப்பாவே காணிக்கை பிரதர், அதுவே ஆஃபரிங் தான். ஆஃபரிங் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஆஃபரிங் மட்டும் இல்லை, அதுவே ஆஃபரிங் தான். See, I tell you, it's everything is from God and that God is your God. நமக்கு ஒரு தேவன் உண்டு. ஆமென். See, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் உண்டு. சரி, இவ்வளோ நேரம் பேசிட்டு அந்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். சரி, நான் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36, நான் பிரசங்கம் பண்ணல, வசனத்தை படித்து கொஞ்சம் பேசிட்டு அப்படியே முடிச்சிடுறேன். சங்கீதம் 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. சொல்லுங்கள் ஒரு ஆமென். கிருபைனாலே அன்மெரிட்டட் ஃபேவர். நீ மெரிட்டில் வாங்குறது பேர் கிருபை கிடையாது, அதுக்கு பேர் கூலி, அதுக்கு பேர் ரிவார்டு. நீ செஞ்சதுக்கு வாங்கினீன்னா அதுக்கு பேர் என்ன? பலன். ஆனால் கிருபைனா என்ன? அன்மெரிட்டட் ஃபேவர். ஓகே. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இப்போ 8வது வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் சொல்லுங்கள் திருப்தி அடைவார்கள். எத்தனை பேர் சொல்லுங்கள் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்? டிட் வி ஸ்பீக் திருப்தி அடைவார்கள்ன்ற வார்த்தை போன வாரம் பேசணும் இல்லையா? நான் திரும்ப திருப்தி அடைவார்கள் சொல்கிறேன். நிறைய பேருக்கு திருப்தியே கிடையாது. பாருங்கள், பணம் இருக்கும், வீடு இருக்கும், காசு இருக்கும், உறவுகள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் திருப்தியான மனசு இருக்கா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை திருப்தியாக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லு, ஆலயத்தில் உள்ள நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆலயத்தில் உள்ள நன்மையினால் திருப்தி ஆவார். தேவன் உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். சொல்லுங்கள், நன்மையினால் திருப்தி ஆக்குவார். பாருங்கள், நன்மை சொல்லுங்கள், நன்மை சொல்லுங்கள், திருப்தி சொல்லுங்கள், நன்மை திருப்தி. என் தேவன் என்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். உன் வாயை 103 சங்கீதம் 103 உன் வாயை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், திருப்தி ஆக்குவார். சத்தமாக சொல்லுங்கள் ஒரு வாட்டி, திருப்தி ஆக்குவார். நன்மையினால் திருப்தி ஆக்குவார்.
ஆமென். அடுத்து, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்கள். உன்னை திருப்தி ஆக்குவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்பா அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி ஒன்று வைப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன்ல, நான் ஒரு வேளை உணவுக்கு அந்த நாளில் கடவுளை நம்பின நாளில் 2-3 வீட்டிலேருந்து எனக்கு உணவு வந்துச்சு. இல்லை, வந்தது வீட்டிலிருந்து இருக்கலாம், அனுப்புனது அப்பா. ஆமென் சொல்லுவேன். ஆமென், ஆமென். See, God is a God who satisfies us. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். உன்னை திருப்தி ஆக்குவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள். திருப்தி ஆக்குகிற தேவன், திருப்தி ஆக்குகிறார். உனக்கு வேண்டிய எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எத்தனை பேர் வந்து சேர் போட்டீங்க? வாலண்டியர்லாம் அதுக்கு தலையிட்டக்கூடாது. நான் சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து சேர் போட்டீங்க உட்கார? இல்லை. எத்தனை பேர் வந்து ஃபேன்ஸ் வச்சுலாம் போட்டீங்க, லைட் போட்டீங்க? நீங்கள் வந்து உட்காரத்துக்காக ஏதோ சில ஆயத்தங்கள் இருந்துச்சு இல்லைங்க, புரியுதா? சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏதோ சேர் போட்டு, லைட் போட்டு, ஏதோ கொஞ்சம் ஃபேனை போட்டு நீ வந்து உட்காரதானே அதெல்லாம் இருந்துச்சு. உனக்கு ஆயத்தமாக தானே இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இது போல் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கார். சொல்லுங்கள் ரெடி. சொல்லுங்கள் ரெடி. சொல்லுங்கள் ரெடி. My blessings are ready. My house is ready. My vehicle is ready. My goodness are ready. Amen. My honor is